ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. C++, அப்புறம் நிறைய இருக்குது. அதில் பைத்தானும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பைத்தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், அது என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் இந்த டெக்னிக்கல் கான்டென்ட்லாம் பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamilan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கான்வர்சேஷன் வைக்க முடியும். உங்களால் நிறைய கொஸ்டின்ஸ் கிளியர் பண்ண முடியும். அது ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டி. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. பேச போகிற டாபிக் பைத்தான் லாங்குவேஜ் எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் 2 வீடியோ பார்க்கறது பெட்டர். ஒன்று நான் கம்பைலர்ஸ், இன்டர்பிரேட்டர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் டெஃபினட்டாக பாருங்கள். அந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட்வேருக்கு கொஞ்சம் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக தெரிஞ்சுக்கங்க. இந்த 2 வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டோட்டலாக புரிஞ்சு போயிடும். நம்ம இந்த பைத்தானுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம். அதில் 2 விஷயம் நீங்கள் புரிய வேண்டியது மெஷின் கோட்னா என்ன, பைட் கோட்னா என்ன. இது 2மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ மெஷின் கோட் என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மேனுஃபேக்சரர் சொல்லிடுவாங்க. இப்போ இன்டெல் ப்ராசஸர்னா இன்டெல் ப்ராசஸரில் இப்படி தான் நீங்கள் மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸரோட ஸ்பெக் சொல்லும். இப்போ இதெல்லாம் யூனிவர்ஸலாக ஒரு ஃபார்மேட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ மெஷின் கோட்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த ப்ராசஸருக்கு என்ன கமாண்ட்ஸ் வேணுமோ அந்த கமாண்ட்ஸில் நம்ம அதனோட லாங்குவேஜில் நம்ம கொடுக்க தான் நம்ம மெஷின் கோட் அப்படிங்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மெஷின் கோட் நம்ம எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியும். ஆனால் என்னன்னா நாள் கணக்காகவும் இதெல்லாம் ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தேவையில்லை. இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அது நம்ம மெஷின் கோட் அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மெஷின் கோடுன்றது என்ன? மெஷின் கோட்னா ப்ராசஸருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த கோடு சொல்கிறது தான் நம்ம மெஷின் கோட். இன்னொன்று என்னன்னா பைட் கோட் அப்படின்னுவோம். பைட் கோட் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மெஷின் கோடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பைட் கோட். ஏன் அதை நம்ம பைட் கோடாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது அந்த பைட் கோட் எடுத்து உங்களால் டேரெக்டாக மெஷினில் ரன் பண்ண முடியாது. அதாவது ப்ராசஸரில் ரன் பண்ண முடியாது. ஆனால் என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக கோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பைட் கோடுன்னு ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு லேயரை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அதை வச்சு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். நீங்கள் இந்த மெஷின் கோடும் பைட் கோடும் சைட் பை சைட் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மெஷின் கோடு உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா அதுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பர்டைஸ் வேணும் அந்த மெஷின் கோட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் பைட் கோட் ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அது ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறதுனால அது என்னன்னா, நீங்கள் ஒரிஜினலாக எழுதுகிற ப்ரோக்ராம் பைட் கோடாக டிரான்ஸ்லேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஓரளவு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் எக்ஸ்பர்டைஸ் வேணும். ஆனால் உங்களால் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பைட் கோட் ஏன் டைரெக்டாக ரன் பண்ணதுனால என்ன ஆகும்னா, அது ரன் பண்ணும்போது அதை மெஷின் கோடாக மாற்றணும். அதுக்கு தான் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதை மாற்றும். ஸோ இப்போ மெஷின் கோடு பைட் கோடு 2 மோடில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் ஒன்று அது மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிடும், இல்லாட்டி அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது நான் மைண்டில் வச்சுங்க. அது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் 3 விதமாக நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று என்னன்னா, நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் டைரெக்டாக மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகுது, அப்படி ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்று நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் பைட் கோடாக டிரான்ஸ்லேட் ஆகி அதுக்கப்புறம் மெஷின் கோடாக டிரான்ஸ்லேட் ஆகுது. அது 2வது சிச்சுவேஷன். 3வது சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நம்ம நம்ம கோடு எழுத அது மெஷின் கோடாக டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நீங்கள் எல்லாமே எழுதிட்டு அதை மெஷின் கோடாக மாற்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கம்பைலர்ஸ் அப்படின்றோம். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம C++ இதெல்லாம் கம்பைலர் கேட்டகரியில் வந்தது. இந்த கோலாங், அதுக்கப்புறம் ரஸ்ட், இதெல்லாம் என்னன்னா நீங்கள் ப்ரோக்ராமை எழுதுருவீங்க. அதுக்கப்புறம் கம்பைலேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். அந்த கம்பைல் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எழுதின எல்லா கோடும் அது மெஷின் கோடாக டிரான்ஸ்லேட் ஆகிடும். இப்போ அதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நீங்கள் மெஷின் கோடை டைரெக்டாக மாற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ட்டா வந்து ஃபாஸ்ட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து லோ லெவல் லாங்குவேஜ்ல வந்து அது கன்வெர்ட் பண்ணிச்சு. அதனால ஃபாஸ்ட்டா ரன் ஆகுது. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது தப்பா முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது ரன் பண்ணும்போது தான் தெரியும். அதனால வந்து உங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனா நெறைய கம்பைலர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால வந்துன்னா, நீங்க கோட் எழுதும்போதே வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்க தப்பாகும் அப்படின்ற அந்த கம்பைலர் எரர்ஸ் எல்லாம் வந்து குடுத்துரும். ஸோ அது வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். இது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. இந்த கேம்ஸ் அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ட்டா இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் C++லாம் எழுதி ஆகணும். ஏன்னா, அப்பதான் வந்து அந்த ஹார்ட்வேரோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறதுனால, அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னன்னா, டைரக்ட்டா வந்து நம்ம மெஷின் கோடா வைக்கிறது தான் வந்து பெட்டர். அதனால என்ன பண்ணுவோம்னா, இந்த கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் C++ல வந்து சூஸ் பண்ணுவாங்க. இல்ல இந்த மாரி கம்பைலர் இருக்கிற மாரி புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து பைட் கோடா கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் கொடுக்கும். அதில் ஒன்று வந்து சி ஷார்ப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜாவா அப்படின்னுவோம். இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணுன்னா, அது வந்து நீங்கள் கம்பைல் தான் பண்ணுவீங்க. ஆனால் என்னன்னா, அது வந்து டேரெக்டாக மெஷின் கோடா வந்து கன்வெர்ட் பண்ணாது. அது வந்து பைட் கோடா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். எப்போ மெஷின் கோடா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, அது ரன் பண்ணும்போது தான். இந்த ஜாவா ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது ஜேவிஎம்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ். அந்த ஜாவா வர்ச்சுவல் மெஷின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது, அந்த சமயத்துல வந்து மெஷின் கோடா வந்து மாத்தி, அதுக்கப்புறம் வந்து அத ரன் பண்ணும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஸ்பீடு தான். அதுனா நீங்க மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்றதால, உங்க பைட் கோடா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். அதனால என்னன்னா, உங்களோட கோடிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா உங்களால பண்ண முடியும். நீங்க மெஷின் கோடா கன்வெர்ட் ஆயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தெரியும்போது, அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் கம்பைல் பண்ணி மெஷின் கோடா மாத்திட்டு, அந்த C++லாம் ஏன் அலர்றாங்க அப்படின்னா, கத்துக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா முடிஞ்சிரும். உங்களுக்கு டைமும் ரொம்ப கன்சியூம் ஆகும். இப்போ சி ஷார்ப் ஜாவால வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா பைட் கோடுன்ற ஒரு லேயர் வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அ மக்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து ப்ரோகிராம் பண்ண முடியும். ஸ்பீடா வந்து நம்மளால வந்து ப்ரோகிராம் எழுத முடியும் அப்படிங்கிறது அது வந்து தெரியுது. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த வர்ச்சுவல் மெஷின் அது வந்து நம்ம ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, நம்ம ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது அது கம்பைல் பண்ணி மெஷின் கோடா மாத்தி அத ரன் பண்ணும். அதனால நம்ம வந்து பைட் கோட் அட்வான்டேஜ் வந்து எடுத்து தான் சி ஷார்ப் ஜாவாலாம் வந்து பாப்புலர் ஆச்சு. இப்போ பைத்தான் வந்து எங்க வருது அப்படின்னா, பைத்தான் வந்து 3வது கேட்டகரியில வருது. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து கோடு எழுத எழுத அது வந்து மெஷின் கோடா வந்து டிரான்ஸ்லேட்டடா இருக்கும். அது பேர் வந்து நம்ம இன்டர்பிரேட்டர் அப்படிங்கிறோம். இந்த இன்டர்பிரேட்டர்ஸ் வந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. வந்து நெறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து எழுதும்போது இன்டர்பிரேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்பிரேட்டர்னா என்னன்னா, அது ஒரு புரோகிராம் தான். அந்த புரோகிராம் வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட புரோகிராம் நீங்க எழுதுற புரோகிராம எடுத்து, அது வந்து லைன் பை லைனா வந்து மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்டர்பிரேட்டரோட வேலை. அப்பனா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து கோட் பண்ண முடியும். நீங்க கோட் பண்ணும்போதே அது ஒர்க் பண்ணுதா இல்லையான்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதுதான் இன்டர்பிரேட்டரோட வேலை. இப்போ பைத்தான் வந்து 1990ஸ்லயே வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த மாரி நெறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த பெர்ல் அந்த மாரி. இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல வந்து பாப்புலரா இருக்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் வந்து பைத்தான் தான். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ வந்து உங்கள வந்து வெறுப்பேத்தும் அப்படின்னு. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வாழ்க்கைய வெறுத்து போயிடுவீங்க. அத கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்றதுக்கு தான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து கொண்டாந்து கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடா கொஞ்சம் மாத்துனாங்க. இருந்தாலும் அந்த பெயின் பாயிண்ட்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணும்போது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டா தான் ரன் பண்ணி ஆகணும். இப்போ இது வந்து என்னன்னா இன்டர்பிரேட்டர்ல வந்து ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணும்போது இமிடியேட்டா தான் தெரிஞ்சிரும். இப்போ பைத்தான்ல வந்து நம்ம ஏன் வந்து தாவிட்டோம் அப்படின்னா, பைத்தான்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கனால வந்து எல்லாருமே பைத்தான் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து நெறைய எக்ஸ்பெர்டைஸ் தேவையில்ல தெரியறதுக்கு. ஏன்னா, இப்போ வந்து எல்லாமே புரோகிராமிங் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தாகணும் அப்படின்றது கிடையாது. இப்போ ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் எடுத்துப்போம். இல்லாட்டி யாராவது வந்து காலேஜ்ல படிக்கிறாங்க. அவங்க வந்து புரோகிராமிங் நாலேட்ஜே கிடையாது. அவங்க வந்து ஒரு புரோட்டோடைப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து புதுசா புரோகிராமிங் எல்லாம் கத்துக்கிட்டு வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்ல சி ஷார்ப் இந்த மாரி புரோகிராம் எல்லாம் வந்து ஆப்பரேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு டைம் பத்தாது. ஏன்னா, அவங்களோட டொமைன் எக்ஸ்பெர்டைஸ் வந்து வேற. இப்ப பைத்தான் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அவ்ளோ எக்ஸ்பெர்டைஸ் தேவையில்ல. ஏன்னா பைத்தான்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் வந்து அது மன்னிச்சு விட்டுரும். அதனால வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பைத்தான்ல வந்து டைனமிக் டைப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த டைனமிக் டைப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு டேட்டா டைப்ப வந்து நீங்க வந்து சொல்லி ஆகணும். இப்ப இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த வேரியபிள் வந்து நீங்க எந்த கான்டெக்ஸ்ட்ல வேணா யூஸ் பண்ண முடியும். நீங்க மேத் கான்டெக்ஸ்ட்லயும் யூஸ் பண்ண முடியும். இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் கான்டெக்ஸ்ட்லயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து தெளிவா வந்து சொல்லிடணும். இதுதான் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்ப நான் இப்படி தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு. நம்ம வந்து அத சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய பெனால்டி வந்து கிடைச்சிரும். அந்த புரோகிராம் ரன் பண்ணும்போது.
ஆனா பைத்தான் வந்து இப்போ புரோகிராமர்ஸ்க்கு வந்து நாலேட்ஜ் இருந்தா அட்வான்டேஜ். அப்படி நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, அதுக்கு வந்து மன்னிச்சு விடுற மாரி தான் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டா டைப்ப நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து வேரியபிள வந்து வச்சு, நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். இன்டிஜர் வைக்கலாம், ஸ்ட்ரிங் வைக்கலாம். அது வந்து கண்டுக்காது. ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரன் பண்ணும்போது நீங்க என்ன போட்டிருக்கீங்க வந்து அது எவாலுவேட் பண்ணி, அது வந்து கண்டுபிடிச்சிரும். ஓ! நீ வச்சிருக்கிறது வந்து இன்டிஜர். அப்பன்னா நான் வந்து அது இன்டிஜரா ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு. இப்போ இது வந்து எதுக்கு வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட்டா முடியுது அப்படின்னா, இந்த புதுசா புரோகிராமிங் வேர்ல்ட்ல வரவங்க வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதனால என்னன்னா, அவங்க அந்த என்ன மிஸ்டேக்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அவங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். நெறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, பைத்தான் வந்து அதெல்லாம் மன்னிச்சு விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களால வந்து ஒரு டாஸ்க் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டா அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நீங்க புரோகிராம பெர்ஃபார்மன்ட்டா ரன் பண்ணணும். அந்த கோல் கிடையாது பைத்தானு. ஏன்னா, அது வந்து ரன்னும் பண்ணாது. ஏன்னா, இது வந்து ஒரு இன்டர்பிரட்டர். ஆனா என்னன்னா, உங்களால வந்து ஃபாஸ்ட்டா வந்து கோடிங் பண்ண முடியும். உங்களுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜ் கம்மியா இருந்தாலும் உங்களால வந்து கோடிங் பண்ண முடியும். அதுதான் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். இப்ப ஜாவா ஸ்கிரிப்டும் அதே வேலை தான் பண்ணுது. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு புரோகிராமிங் எக்ஸ்பர்டைஸ் வேணும். ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஆனா பைத்தானுக்கு வந்து உங்களுக்கு புரோகிராமிங் எக்ஸ்பர்டைஸ் வந்து தேவையில்ல. உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒ ஒரு 2 நாள் இல்ல 3 நாள்லயே வந்து பைத்தான்ல வந்து நீங்க வந்து ஸ்பீடா வந்து தெரிஞ்சுக்கிட்டு, உங்களால ஒரு புரோகிராம் எழுத முடியும். நீங்க புரோகிராமிங் ஃபீல்ட்ல இல்லாம இருந்தாலும். அதுதான் இதுல அட்வான்டேஜ். இப்ப இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து நெறைய பாப்புலரா இருக்கிறதுனால வந்து பைதான் தான் வந்து பிரிஃபர்டான லாங்குவேஜ். ஏன்னா, நீங்க வந்து மிஸ்டேக்ஸ வந்து இம்மீடியட்டா கரெக்ட் பண்ண முடியும். இது வந்து இன்டர்பிரெட்டரா இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் இந்த பைதான் லாங்குவேஜ் வந்து நெறைய மன்னிச்சு விடுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து பிரிஃபர்ட் லாங்குவேஜா போயிடுச்சு. ஏன்னா, காமன் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்க பண்ணாலும் பைதான் வந்து அத வந்து மேனேஜ் பண்ணிக்கும். இன்னொன்னு வந்து இன்டர்பிரெட்டர் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரிசல்ட் இம்மீடியட்டா தெரிஞ்சிரும். அதனால நீங்க புரோட்டோடைப் பண்றதுக்கு வந்து பைதான் தான் வந்து ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ். இப்போ பைத்தான்லயே எல்லா கோடும் வைக்கணுமா? அப்படின்னா கிடையாது. என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு புரோகிராம் வந்து வொர்க் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா, நீங்க அந்த புரோகிராம் வந்து நீங்க ரஷ்ல வந்து எழுதலாம். ஏன்னா, உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா வந்து ஒரு கான்செப்ட் வந்து ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பைத்தான்ல வந்து ஃபாஸ்ட்டா நீங்க பண்ணிற முடியும். உங்களுக்கு வந்து நெறைய டூல்ஸும் தேவையில்ல. இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதோட கேப்பபிலிட்டீஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ ChatGPTல இருக்கிற ஏபிஎஸ் வந்து வொர்க் பண்ணுதா இல்லையான்றது உங்களுக்கு வந்து தெரியணும். அப்படின்றத சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து ஒரு பைத்தான் மாரி லாங்குவேஜ் வந்து என்னன்னா, நீங்க ஈஸியா வந்து ஒரு ஒரு 2 மணி நேரத்திலேயே வந்து உங்களால வந்து வொர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்ற முடிவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல என்னன்னா, நீங்க வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ் இஷ்யூஸ்ல வந்து மாட்டி அதுல குழம்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லாம் தேவைப்படும். அதாவது பைத்தான் லாங்குவேஜ் வந்து யாரும் உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம இருந்தாலும், உங்களுக்கு ஓரளவு வந்து புரோகிராமிங் ஐடியா இருந்ததுன்னா, நீங்க பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஒரே நாள்ல கத்துக்கிட்டு உங்களால வந்து ஒரு புரோட்டோடைப் உங்களால போட முடியும். ஸோ அதுதான் வந்து பைத்தானோட அட்வான்டேஜ். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து பைத்தானுக்கு வந்து தாவிட்டு இருக்காங்க. காலேஜ்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஏன் பைத்தான் வந்து போறாங்க அப்படின்னா, ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்ணாலும் பைத்தான் வந்து அது வந்து தாராளமா மன்னிச்சு விட்டுட்டு உங்களுக்கு வந்து தேவையான டாஸ்க் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ண விடும். அதனால தான் மத்த டிசிப்ளின்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பைத்தான் வந்து சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். புரோகிராமர் மட்டும் கிடையாது. நீங்க யார் வேணா எடுத்துங்க. அங்க என்ன மேத்தமெட்டிஷியன் இருக்கட்டும், யார் இருக்கட்டும் பைத்தான் ஏன் பிரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ புரோகிராமிங் நாலேஜ் தேவையில்ல. அவங்களுக்கு என்ன பண்ண தெரிஞ்சா பைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ண முடியும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பைத்தான் வந்து இப்ப பாப்புலரா இருக்கு அப்படின்னு. சரி. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன் பைத்தான் வந்து நம்ம வந்து படிக்கணும்? ஏன் வந்து இப்ப பைத்தான் வந்து பாப்புலரா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் புடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. அவங்களும் வந்து சேனல வந்து பார்க்கட்டும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டிலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.